ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். இன்று பங்குனி மாதம் 6ஆம் நாள் மார்ச் 20 வியாழக்கிழமை. சஷ்டி திதிங்க. இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி. மிக மிக அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு வியாழக்கிழமை வேற வருது. அப்போ குரு பகவானுக்கு யார் அப்படின்னா குரு முருகப்பெருமான் தான். அப்போ இன்னைக்கு சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம கும்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை வரம் கிடைக்கும், கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படும், திருஷ்டி தோஷங்கள் விலகும், வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுறவங்களுக்கு வீடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். இன்று அனுச நட்சத்திரம், சித்த யோகம் முழுவதும் நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரமா தைலத்தை கோவிலுக்கு கொடுத்துட்டு போங்க. மேஷம், எதிர்பாராத சில சங்கடங்கள், எதிர்பாராத பணவரவுகள் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. சரிங்களா? எதிர்பாராத ஒரு சங்கடம், ஒரு வேலை விஷயமா பேச போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க போனதுக்கப்புறம் இந்த விஷயம் கரெக்டா முடியும் அப்படின்னு நினைப்போம். அங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துல இதுமே நடந்ததுன்ட்டு நம்மளை சங்கடப்படுத்திடுவாங்க. சரிங்களா? தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவு இன்னைக்கு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ரிஷபம், இளைய சகோதரர் மூலமாக நன்மைகள், பாராட்டுக்கள், பரிசுகள் எல்லாமே தேடி வரும். மனமகிழ்வான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மிதுனம், உணவு விஷயத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. வியாபாரம் சார்ந்த முதலீடுகள், எதிரிகளால் கொஞ்சம் தொல்லைகளும் இருக்குங்க. சரிங்களா? வியாபாரத்துல முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் எல்லாமே இருக்கு. இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. கடகம், தொழிலில் லாபங்கள் கூடக்கூடிய நாளாகவும், இடமாற்றங்கள் தரக்கூடிய நாளாகவும், பொறுப்புகள், புதிய பொறுப்புகள் எல்லாமே வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. இன்று துர்க்கை அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. சிம்மம், ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு, வாகன தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகளும் உங்களை தேடிக்கொண்டு வரும். அப்போ முக்கியமான விஷயங்கள் என்னென்னவோ அதை மனசுல நினைச்சுக்கோங்க, தீவிரமா நினைச்சுக்கோங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. கன்னி, சுபகாரியம் சார்ந்த முயற்சிகளும் ஆன்மீக எண்ணங்களும் கொண்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. ஆன்மீக எண்ணங்கள் கோவிலுக்கு போகலாம், இல்ல குலதெய்வத்துக்கு பூஜை போடுறது, இப்படி ஒரு ஆன்மீக எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். சுபகாரியம் சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. துலாம், தொழில் சார்ந்த பேச்சுக்களும் எதிர்பாராத சிக்கல்களும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. தொழில் சார்ந்த பேச்சுக்கள், தொழிலில் வேற மாதிரி கொஞ்சம் லாபங்கள் கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இந்த பிசினஸ் மாற்றி பண்ணலாமா அப்படின்ட்டு அது சார்ந்த சில பேச்சுக்கள், அதாவது அது சார்ந்த சில மீட்டிங் எல்லாம் போவீங்க, சில பேரை பார்த்து பேசுவீங்க. அதே நேரத்தில் எதிர்பாராத சில சிக்கல்களும் இருக்குங்க. சரிங்களா? மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. என்று விருச்சிகம், நண்பர்களால் நன்மைகளும் தந்தையின் மூலமாக வெற்றிகளும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. நண்பர்கள் மூலமாக நன்மைகள், ஒரு வேலை கிடைக்கும், இல்லை நண்பர்கள் உங்களுடைய ஃபேமிலி விஷயத்துக்காக கொஞ்சம் ஓரளவு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய தந்தையின் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். சரிங்களா? ஒரு இன்டர்வியூ போறீங்க, இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம், அது எப்போ கிடைக்கும், எப்போ நமக்கு வேலை கூப்பிடுவாங்களான்ட்டு ஒரு மைண்டில் இருந்துட்டு இருக்கோம். அப்பா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அப்பா பேசியிருப்பாங்க, அதன் மூலமாக ஒரு வெற்றிகள் வரும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. தனுசு, கடன் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இன்னைக்கு இருக்குங்க. அதே நேரத்தில் தூக்கத்தில் தொல்லைகள், பிரயாணங்கள், செலவுகளும் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கு, கவனமா பார்த்துக்கோங்க. என்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. மகரம், இடமாற்றங்களும் புதிய வேலை தொழில் சார்ந்த முயற்சிகளும் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. புதிய வேலைக்கு, புதிய தொழில், இது சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே இறங்குவீங்க. ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணியிருந்தா கூட சரிதான், இன்னொரு பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்குவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு தேர்தலுக்கான முயற்சியில் இறங்குவீங்க. இடமாற்றங்களும் இன்று உண்டு. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. கும்பம், எதிரிகளால் தொழிலில் சிரமங்கள், வீடு வாகனம் சார்ந்த சில செலவுகள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. சரிங்களா? எதிரிகளால் தொழிலில் சில சிக்கல்கள் இருக்குங்க. சரிங்களா? அதே நேரத்தில் வீடு வாகனம் சார்ந்த சில செலவுகள் எல்லாமே இருக்கு. இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. மீனம், உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளும் சுபகாரிய நிகழ்வுகளும் சேர்ந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும். சுபகாரிய நிகழ்வுகள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.